ரஃபேல் விமானத்தின் முக்கிய மூலக்கூறுகளை இந்தியாவிற்கு வழங்க பிரான்ஸ் மறுத்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். பிரான்சிடம் இருந்து 3.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த 114 விமானங்களில் 18 பிரான்சிடம் இருந்து வாங்கப்படும். மீதமுள்ள விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட இருக்கிறது. நம் நாட்டில் தயாரிக்கப்படும் விமானங்களில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 60% பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்தவையாக இருக்கும். இதற்காக ரஃபேல் விமானம் தயாரிக்கும் டெசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் நம் நாட்டின் பிற தனியார் நிறுவனங்களுடன் கூட்டணி அமைத்து செயல்பட உள்ளது. பிரான்சிடம் இந்த விமானம் 4.5ஆம் தலைமுறை விமானமாகும். இந்த விமானங்களை வைத்து இலக்கை தாக்க வானில் பறந்து வரும் ஏவுகணைகளை அழிக்க முடியும். அதேபோல ஏவுகணைகளை சுமந்து சென்று தரையில் உள்ள இலக்குகளையும் தாக்கி அழிக்க முடியும். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரில் ரஃபேல் விமானங்கள் சிறப்பாக செயல்பட்டதால் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவின் 5ஆம் தலைமுறை விமானங்களை புறக்கணித்து இந்த விமானத்தை வாங்க இந்தியா முடிவு செய்தது. அது மட்டுமின்றி இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர் கப்பல்களில் பயன்படுத்த 36 ரஃபேல் ரக விமானங்கள் வாங்கவும் பிரான்சிடம் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியாவிற்கு வந்தபோது இறுதி செய்யப்பட்டது. இந்திய விமானப்படையில் ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளன. மேலும் 150 ரஃபேல் விமானங்கள் வாங்கப்பட்டால் இந்தியாவிடம் உள்ள ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை 186ஆக அதிகரிக்கும். இதற்காக 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை இந்தியா ஒதுக்கி இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க, ரஃபேல் போர் விமானங்களுக்கான மூலக்குறியீடுகளை, அதாவது முக்கிய மென்பொருட்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என பிரான்ஸ் அறிவித்துள்ளது. இதனால் ரஃபேல் விமானங்களை வாங்கினாலும் இந்தியாவால் அதன் ரேடார், திட்டக்கணினி மற்றும் மின்னணு போர் போன்ற முக்கிய அமைப்புகளை சுயமாக மாற்றியமைக்க முடியாது. அத்துடன் அஸ்ட்ரா, பிரமோஸ் போன்ற நம்முடைய உள்நாட்டு ஏவுகணைகளை மாற்றி அமைக்கவோ மேம்படுத்தவோ கூட பிரான்சின் ஒப்புதலை எதிர்நோக்கி காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். எனவே இந்த விஷயத்தில் பிரான்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ரஃபேல் ஒப்பந்தத்தை இந்தியா தொடரப்போகிறதா, இல்லை ரஷ்யா, அமெரிக்கா நாடுகளிடம் இருந்து 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.